இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜில் ஒருத்தவங்க வந்து எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சுட்ருக்காங்க. அவங்க வீட்டில் இப்படி எல்லா வீட்லேயும் பத்திரிக்கை வச்சுட்டு இருக்க மாதிரியே பக்கத்து வீட்டில் கதவுலேயும் போய் ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க. இப்படி திரும்பி பார்க்காம போனாங்கன்னா அந்த வீட்டில் இவங்கள்ட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு அந்த ஊருக்காரங்க நினச்சிக்குவாங்க. இப்படி ஊரே பார்த்து பயப்படுற இந்த பாட்டியோட பேர் தான் பவுனுத்தாயி. இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த பாட்டி எப்போயெல்லாம் மண்டையை போடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாளும் வந்துச்சு. நைட்டு படுத்து தூங்கின பாட்டி காலையில் எந்திரிக்கவே இல்லை. நேரமாச்சு, என்னடா இன்னும் அம்மா எந்திரிக்கவே இல்லையேன்ட்டு அந்த பாட்டியோட பொண்ணு வந்து தன்னோட பையனை விட்டு அனுப்பி பார்க்குறாங்க. அவனும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு ஒரு சவுண்டு விட்றான் பாருங்க. நம்ம நினச்சிருப்போம் அந்த பாட்டி வந்து செத்து தான் போயிடுச்சுன்ட்டு. ஆனால் அந்த பாட்டி ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு பக்கவாதம் வந்து படுத்து கிடக்குது. இந்த பையன் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் அடித்து பிடிச்சி பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி ஊரே இந்த செய்தி பரவுது. எல்லோருக்கும் கிழவி மேலே உள்ள ஒரு பாசத்தில் வந்திருக்காங்கன்னு நினச்சா அதுதான் இல்லை. கடன் வாங்கினவை எல்லாமே இந்த கிழவி செத்துச்சுன்னா நம்ம கடனை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பார்க்குறானுங்க. இப்படி பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு சந்தோஷமாக வெளியில் வரானுங்க. எப்படியும் இந்த கிழவி செத்து போயிருன்ட்டு. இப்போது அடுத்த சீனில் ஒரு 40 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் காட்டுறாங்க. இவர் யாருன்னா அந்த பாட்டியோட பக்கத்து வீட்டுக்காரு. இவர் நேராக எங்கே போகிறாருன்னா ஒரு புரோக்கர்கிட்ட போய் அவருக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறாரு. புரோக்கர் என்னமோ அவரை அடித்து துரத்தாத குறைய தான் சொல்கிறாரு. இங்கே இப்படி தகராறு போயிட்டுருக்க அப்போ அங்கே ஒரு பையன் சைக்கிளில் வந்து சேர்றான். அப்போ இந்த பொண்ணு பார்க்க சொன்னால அவன் பேர் தான் பென்னி. நம்ம இப்போ அவன் பென்னின்னே சொல்லிக்கலாம். அவன்கிட்ட வந்து பவுனுத்தாயி சாக கிடக்கிறா, ஊர் மக்கள்லாம் அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்டுவிட அவன் அங்கேருந்து கிளவி பாட்டியோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பாட்டியை பார்த்து பாட்டி கையை சீக்கிரத்தை பார்த்து எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டுறான். அங்கே எல்லாத்தோடைய ஃபேஸ் கட்டையும் பார்த்து அப்படி என்னத்து இந்த பாட்டி வந்து சொல்லிச்சு இப்படி தலையாட்டுறான்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை நம்ம வாங்கின கடனை பற்றி சொல்லியிருக்கோமோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கையில் என்னப்பா சொல்லுது ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லவும் ஊர் மக்கள் அவனை அடிக்க வந்தாங்க. போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் நேராக போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வரான். வைத்தியரும் வந்து பாட்டியோட கையை செக் பண்ணிட்டு இந்த பாட்டி நைட்டுக்கு தாங்காதப்பா அவள் தான் சொல்ல வேண்டியப்பா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம இந்த பாட்டியோட பசங்கள்ட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னொரு இடத்துல ஸ்க்ரீனை வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமல் பாட்டு கேட்குது. இப்போ அங்கே அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவன் ஃபோன் எடுத்து பேசுகிறான். இவன் தான் அந்த பாட்டியோட மூத்த பையன். இவன் பயங்கரமான கமல் ஃபேனு. மைக் செட் சர்வீஸ் வச்சுருக்கான். எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் இவன் வந்து கமல் பாட்டை தான் போடுவான். கமல் பாட்டில் வெரைட்டியான பாட்டை மட்டும்தான் போடுவான். மற்ற யாரும் எந்த பாட்டை கேட்டாலுமே போட மாட்டான். இப்போ இங்கே ஒரு ஆட்டோ காமிக்கிறாங்க. அந்த ஆட்டோலேருந்து மக்கள்லாம் இறங்கி போகிறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் பெருசாக ஓட்டோ வந்து ஒரு நோட்டை கொடுத்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். ஆனால் அதை அந்த ஆட்டோக்காரன் பார்த்துடுறான். அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறான்னா நேராக போய் அந்த கஸ்டமரோட பாக்கெட்டில் கையை விட்டு 50 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு மீதி சில்லறையை அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படிங்கிறான். இவன் வந்து எப்படிப்பட்ட ஆளுனா ஒரு ரூபா கீழே இருந்தால் கூட விட மாட்டான். அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் 1 ரூபாயை எடுக்க ஆசைப்பட்டு குனிஞ்சு பாக்கெட்டில் இருந்த 50 ரூபாயை தொலைச்சிட்டான். இப்போ இவனுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பூக்கடை இருக்குது. அங்கே பூவே கட்ட தெரியாத ஒருத்தன் பூ கட்டிக்கிட்டு இருக்கான். இல்லை ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஃபெவிக்விக்கை வச்சு பூவை ஒட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு கால் வருது. கட் பண்ணால் 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. அதுதான் பவுனுத்தாயோட வீடு. ஆமாங்க, இந்த 3 பேரும் தான் அந்த பவுனுத்தாயோட பசங்க. ஆனால் இந்த 3 பேரும் பேசிக்க மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து பாட்டியோட கடைசி நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு ஆள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஸ்கூட்டரில் வந்து இறங்குறாரு. நேராக உள்ளே போகிறாரு. பாட்டியை பார்த்து காலை வணங்கி தொட்டுட்டு சோகமாக வெளியில் வர்றாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பெண்ணி ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கானே, யார் இவன், போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு போய் அவன்கிட்ட கேட்குறாரு. ஐயா நீங்கள் யார், நீங்கள் என்னன்னு கேட்குறாப்புல. அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவனுக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே அந்த பாட்டியோட 3 பசங்களையும் கூட்டிகிட்டு வரான். இப்போ கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட ஐயா நீங்கள் என்கிட்ட சொன்னதை இவங்கள்ட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க தம்பிங்களா, உங்கள் அம்மா ஒவ்வொரு மாதமும் என்கிட்ட வந்து 1 கிராம் அளவு நகைக்கு வந்து காசு கொடுக்கும். இப்படி அந்த அம்மா 160 பவுன் செய்ய சொல்லி முந்தானத்து தான் என்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாரு. இதை பார்த்து அந்த 3 பசங்களும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நம்ம அம்மா நமக்கு தெரியாமல் எப்படிடா 160 பவுன் சேர்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த 3 பேரும் இந்த நகையை எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கு பென்னி ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாப்புல. என்னன்னா, நீங்கள் 3 பேரும் ஆளுக்கு 50 பவுன் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு 10 பவுன் கொடுத்துருங்க, உங்கள் பேரை சொல்லி நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டீல் அவங்களுக்கு ஓகேவாக இருந்தனால அவங்களும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கப்போ தான் அங்கே ஒரு வண்டி வருது. அந்த வண்டியிலேருந்து யார் இறங்கி வரான்னு பார்த்தா இந்த பாட்டியோட மருமகன் தான். சும்மா பேண்டு வாத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு வரான். ஏன்னா இந்த பாட்டுக்கு இவனுக்கும் ஒரு
இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னன்னா இந்த பாட்டியோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து இவன் இந்த பொண்ணுகிட்டேருந்து நகையை வாங்கி இவன் அடகு வச்சுருப்பான், திருப்பி தந்திருக்க மாட்டான். அதனால பாட்டி அவனை ஊருக்கு முன்னாடி விளக்கமாற்ற வச்சு அடிச்சே துரத்தி விட்டுருக்கோம். இன்றைக்கி அது செத்து சாக கிடக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக பேண்டெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்து அன்னைக்காரனுங்க சும்மா இருப்பானுங்களா? எங்கடா பங்கு வந்து இப்போ நம்ம தங்கச்சிக்கு பெறுமோ அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த காலத்தில் வீடு நிலம் இதை மாதிரி இருந்தால் மட்டும்தான் பையன்களுக்கு, தங்கம் எவ்வளோ இருந்தாலும் அது பொண்ணுங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை நினச்சி மொத்த பவனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சிக்கு போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு பயப்படுறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக பாட்டியை வந்து பார்க்குறது உட்காடுறதும். இந்த சமயத்தில் இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை ஃபுல்லாக சலிச்சு பார்க்குறானுங்க. ஏதாச்சும் நகை தேட மாட்டோம், ஒரு இதுவும் கிடைக்கல. சரி, இதுக்கு ஒரே வழி நம்ம பாட்டியை காப்பாற்றுறது தான் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள ஜிஹெச் வந்து நர்ஸையும் டாக்டரையும் கூப்பிட்டு வந்து குளுக்கோஸ் போட்டு விட்றானுங்க. இப்படி இவனுங்க தேடிகிட்டே இருக்கப்ப அவங்க கண்ணுக்கு ஒரு பேங்கோட பாஸ்புக்கு கிடைக்குது. இந்த பாஸ்புக்கை வச்சுட்டு அந்த பேங்க்கு போய் நேராக, நாங்கள் தான் இந்த பாட்டியோட பையன், எங்கள் அம்மா லாக்கரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த மேனேஜர் அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து, என்னடா ஆளுங்களே ஒரு டைப்பாக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, நீங்கள் நான் பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஆனால் உங்கள் மேலே எனக்கு டவுட் இருக்குது, நான் இந்த போலீஸை கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது தான் போதும். 3 பேரும் அடித்து பிடிச்சிட்டு பேங்க்லேருந்து வெளியில் வரானுங்க. இது ஒரு புறம் இப்படி போயிட்டுருக்க, கிராமனாலே வெட்டியான்ட்டுலாம் சொல்லிடுவாங்களே கடைசி நேரத்தில். இதை மாதிரி வெட்டியாக வந்து கேட்குறான், என்னப்பா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. இல்லைப்பா என்ன முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அடுத்த நாளும் வந்து கேட்குறேன், அடுத்த நாளும் இது மாதிரி இன்னும் முடியலைங்கிறாங்க. 3ஆவது நாளும் வந்து கேட்குறான், இந்த மாதிரி முடியலைங்கிறாங்க. 4ஆவது நாளும் வரான், என்னப்பா இன்னுமா முடியலை அப்படிங்கிறான். முடிஞ்சால் நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 5ஆவது நாள் ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னா சத்தவனை தூக்கிட்டு வராங்க. யாருடா அப்படின்னு அதை பார்த்தா அதுதான் அந்த வெட்டியான். முடிஞ்சுதான்னு கேட்டு அவனே முடிஞ்சிட்டான். ஆனால் இந்த 3 பேத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனோட தங்கச்சி வீட்டுக்கு வர அங்கேருந்து நகரம் அடிக்கிறான். இப்படியே போனால் மொத்த நகையும் தன்னோட தங்கச்சி வீட்டுக்காரனுக்கு போயிருமே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்போ தான் நம்ம பென்னி வந்து ஒரு ஐடியா கேட்குறான். இந்த மாதிரி உங்கள் அம்மா அவனுக்கு 3 பவுன் போடணும்ல, இப்போ நீங்கள் 2 பேரும் 3 பேரும் ஆளுக்கு 1 பவுன் போட்டு அவனை இங்கேருந்து அனுப்பி விட்டுங்க, நகை உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. எங்களால் 3 பவுன்லாம் போட முடியாது, வேணால் 3 பேரும் சேர்ந்து 1 பவுன் போட்டு விட்றோம், நீ வேணால் போய் அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறான். சரி, பென்னியும் அவன்கிட்ட போய் பேச போகிறான். அவன் ஏதோ ஒரு மூட்டில் இருந்து போனாட்டுக்கு பட்டுன்னு அரைஞ்சிடுறான். உடனே அவனுக்கு கோவமாக அங்கேருந்து வந்துடுறான். அடுத்த நாள் காலை அப்படியே வருது. பென்னி வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கான். அப்போ அங்கே இருக்க டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் நம்ம சைகையாலே பேசுவோம்ல, அந்த மொழியை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ நேராக அவங்க 3 பேர்த்தையும் நோக்கி ஓடியாந்துருக்கான். அவங்க 3 பேரும் ஒரு குளத்தடியில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க. சரி, இருக்கிற காசெல்லாம் வச்சு அவனையும் கூட்டிகிட்டு வரானுங்க. ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கூட்டிகிட்டு வரானுங்க. இப்படி கூட்டிகிட்டு வந்தால் ஒரு யூஸும் இல்லை. இப்போ பாட்டியோட கண்டிஷன் இன்னும் சீரியஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உடனே பாட்டியை பெரிய ஆஸ்பத்திரி, அதாவது மதுரையிலே இருக்க பெரிய ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு கூட்டி போகிறானுங்க. இங்கே இன்னும் சில நாள் போகுது. காசெல்லாம் காலி ஆகிட்டுருக்கு. ஆனால் பாட்டியோட முன்னேற்றத்தில் எந்த இதுவும் கிடையாது. இப்படி ஆகிருக்கிறப்ப என்னடா இது, பாட்டி எந்த முன்னேற்றமும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணியிருக்கானுங்க. இவங்க பொண்டாட்டிகிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை அனுப்ப சொல்லி கேட்குறானுங்க. அவங்கள்ட்ட இல்லை, அதனால் நீங்கள் நகை போட்டிருக்கீங்களே, நகையை அடகு வச்சு பணத்தை பென்னிகிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பென்னியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து நேராக பணத்தை வாங்கிட்டு போகிறாப்புல. அப்படி போகிறப்ப அந்த பாட்டியோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட பையன் வந்து பார்த்து அவங்க அப்பாட்ட சொல்லிடுறான், இதை மாதிரி ஏதோ நடக்குது தகப்பா, நீ பார்த்து உஷாராக இருந்துக்கோ, என்னன்னு கண்டுபிடி அப்படிங்கிறான். அவனும் பென்னியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்போ நேராக போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றான். அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போய் பென்னிகிட்ட பிடிச்சி விசாரிக்கிறான். இதை மாதிரி என்ன விஷயம், பாட்டி என்ன அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருக்கீங்க, பாட்டி இப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு கேட்குறான். இப்படியே இன்னும் சில நாள் போகுது. அவனுங்க கையில் உள்ள காசு எல்லாம் கரைஞ்சிருது. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டி போகலாம் பாட்டியை அப்படின்னு அவங்க பசங்க நினைக்கும் போது அங்கே பென்னி வரான், காசை கொடுக்குறான். இந்த காசு உனக்கு ஏது அப்படின்னா என்னோடது தான் அப்படின்னு பென்னி சொல்கிறான். ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவனை மிரட்டினால அந்த பாட்டியோட பொண்ணோட மாப்பிள்ளை, அவன் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி இவன்ட்டு எப்படி இருக்குது பாட்டி அப்படின்னு கேட்குறப்ப, நீ உன்னோட ஆசாவில் தான் பாட்டி போகுது அப்படின்னு சொல்லுவான். அவன் வச்சுருந்த 4 லட்சத்தை கொடுத்து தான் பென்னிட்ட நீ கொடுத்த மாதிரி கொடு பென்னி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறான். பணத்தை கவுண்டரில் கட்டுறானுங்க. அப்போது அங்கே நம்ம டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டு வர்றாரு. பாட்டியோட பசங்க 3 பேரும் போய் நேராக டாக்டரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் தான் பாட்டியோட பசங்க, பாட்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னென்னா, இந்த டாக்டர் எல்லாமே இங்கிலீஷில் சொல்லுவோம். அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அவனுங்களும் ஏதோ நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சி இருந்திருப்பாங்களாட்டுக்கு. இப்போ இப்படி சொல்லவும் பார்த்திங்கன்னா, என்னடா இவ்வளோ நாள் காசு வாங்கிட்டு இப்போ வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களேன்ட்டு சொல்கிறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட்டு அவனுக்கு அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் உள்ளே வந்து உட்கார சொல்கிறான். இப்போ 3வது ஆளை வெளியில் அனுப்பிச்சி விட்டுறானுங்க. இவங்கள்ட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இங்கே பார்ப்பா உங்கள் அம்மாவுக்கு மூளையில் போகிற நரம்பு வந்து ஒரு சைடாக இதாக இருக்குது, அடிச்சிருக்குது, அதனால் மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ண பார்க்குறோம், ஆனால் சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் ஒருத்தன் மூத்த வந்து கேட்குறான், சார் எங்கள் அம்மாவை எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன் என்னன்னா எக்ஸ்ரே எடுத்து காமிச்சு, இந்த எக்ஸ்ரேல எங்கள் அம்மா ஏதாச்சும் நகை வச்சிருக்க இடத்த பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்குறான். இதை கேட்ட அந்த டாக்டர் ஹெட்டு வந்து ரொம்பவே கடுப்பாகிறான். நீங்களே இவங்களை ட்ரீட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு வயசான அம்மா, முடியாத அம்மா வெண்டிலேட்டர் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிலேஷன் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. சார் சீக்கிரம் வந்து முடிச்சு விடுங்கன்ட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான்னா, இந்த 3வது பையன் இருந்தாலும் அவன் போய் இந்த டிரைவர்கிட்ட கேட்குறான், யோ உனக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறான். அவனும் கண்டுக்காத மாதிரி தம் அடிச்சிட்டு இருக்கான். இருங்கங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி மாதிரி ஒவ்வொரு காரணமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த டிரைவர் கூட இருப்பால் அவன் வந்து அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் எடுத்து விட்றான். அந்த அம்மாவோட உயிர் சேர்ந்து இது பிரிஞ்சு போயிடுது. இதை பார்த்து அந்த இது ரிலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாவோட உயிர் நல்ல நேரத்தில் பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், பார்த்தீங்களா சார், நம்மளை சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க, ஆனால் அவங்க இன்றைக்கி படுக்கையே ஆகிட்டாங்கனால இவங்களால பார்க்க முடியலன்ட்டு அவங்களையே கொல்ல சொல்கிறாங்க. இவங்களாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா படுத்திருக்க பெட்டு பக்கத்தில் ஒரு நர்ஸு உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படியே எதிர்ச்சியாக மானிட்டரை பார்க்குறப்ப அவங்க அம்மாவோட பல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதை வேகமாக ஓடி போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி அவங்க பசங்களை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க அம்மாவோட உயிர் வந்து சீக்கிரம் காப்பாற்றிடலாம், அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப முன்னேறிட்டு வந்துட்டுருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை, அவங்க அந்த கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு அந்த பையனுக்கு 2 பேரும், இல்லைப்பா இதுக்கு மேலே எங்கள்கிட்ட சக்தி கிடையாது, எங்கள்கிட்ட பணமும் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்த இந்த கோபமான அந்த டாக்டர் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, 2 மணி நேரம் உங்கள் அம்மாவை நான் அப்சர்வேஷனில் வச்சு தான் அனுப்பிவிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி யார் வேணாலும் கூட்டி வந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே வந்து இந்த 3வது தம்பி வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாவது நம்ம அம்மாவை காப்பாற்றிடலானே அப்படின்னு சொல்கிறான். ஏய் பணமே இல்லை எங்கேருந்துடா காப்பாற்றுறது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறானுங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது பையன் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறான். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பண்ணி இந்த ஆப்ரேஷனையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவையும் காப்பாற்றிடுறாங்க. அவங்க அம்மாட்ட போய் இந்த நகையை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா எல்லாமே இல்லைன்னு இருக்குன்னு சொல்லலை. இந்த பாட்டி இந்த 3 பேரையும் சுத்தலில் விட்டுருச்சு. இப்போ அப்படியே அவங்க வெளியில் வரானுங்க. அப்படி வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தனை போட்டு எல்லாம் நொங்குன்னு அடி பின்னிட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம் அப்படின்ட்டு போய் விலைக்கு பார்க்குறானுங்க. நம்ம ஆள் யாருன்னா அந்த 160 பாயிண்ட் செய்ய சொன்னாலும் அந்த ஆசாரி அவன் தான். ஏன்ப்பா இவரை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க இங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து இவங்க கேட்குறாங்க. அதுக்கு கேட்டக்கு இந்த ஆள் ஒரு லூசுங்க, அப்போ இதை மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போவான், என்கிட்ட 160 பவுன் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான், அவங்க குடும்பத்தில் வந்து அடித்தடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்து அந்த 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காகி, நம்ம இது முடி செலவு பண்ணதால வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே பாட்டியோட வீட்டை காமிக்கிறாங்க. பாட்டி வீட்டுக்கு வருது. நேராக அப்படியே அதை பழைய நினைவுகள்லாம் நினச்சிக்கிட்டு அதோட கட்டிலில் போய் உட்காருது. இந்த மருமக்கமார் எல்லாம் இந்த பாட்டியை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க எப்பவும் போல். அப்போ இந்த பாட்டி இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களையும் உள்ளே வர சொல்லுது. இந்த 3 பொம்பளை பிள்ளைங்க யாருன்னா அந்த மருமகள்கள். அப்புறம் இந்த பாட்டியோட பொண்ணு அவங்களையும் வர சொல்லுது. இங்கே பாருங்கடி, என்னோடய இளமை காலத்தில் தான் நான் எதுவுமே இது பண்ணலை, எங்கள் வீட்டுக்காரி என்னை விட்டுட்டு போயிட்டான், அதனால் நானாக சம்பாரித்து சேவமாக சேர்த்து வச்சது தான் இது, அதனால தான் அவங்கள நான் படிங்கன்னு சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். பொம்பளைங்க தாண்டி இழுத்து பிடிச்சி சேர்த்து வைக்கணும், ஆம்பளைங்க எதுக்கும் உதவ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பாட்டி அதோட கட்டிலேருந்து ஒரு சாவி எடுக்குது. அந்த சாவி எடுத்து ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணுது. அதில் பார்த்தோன்னா 300 பவுன் இருக்குது. இந்தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான், நீங்கள் பங்கு போட்டு நீங்கள் எடுத்து சூதானமாக பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோடு இந்த படம் முடியுது.